ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 9வது மாதத்தை காணும்படி கர்த்தர் உதவி செய்தபடியால் தேவனை நான் அதிகமாக துதிக்கிறேன். இந்த 9வது மாதத்துக்கான வேத வசனம் உபாகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தின் நடுப்பகுதி விதமாய் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மாதத்தில் உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆனந்தமாக மாற பண்ணுவார், ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார், சுகமாய் மாற பண்ணுவார், மகிமையாய் மாற பண்ணுவார், வல்லமையாய் மாற பண்ணுவார், கிருபையாய் மாற பண்ணுவார். எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறபடினால் உனக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா விதமான சவால்களையும் ஜெயமாக கர்த்தர் மாற பண்ண போகிறார். தோல்வியை பார்த்தீர்களோ, பிரச்சனைகளை பார்த்தீர்களோ, போராட்டங்களை பார்த்து மனநொந்து என்னதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று கேள்வி கேட்டிருந்தீர்களோ, பயப்படாதீர்கள். உங்கள் கேள்விகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். யோசேப்பு என்கிறதான் ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு விரோதமாய் சகோதரர்களே தீமை செய்தார்கள். ஆனால் முடிவு அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நன்மையாகவே கர்த்தர் அதை மாற பண்ணினார் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இந்த மாதத்துல நன்மையாக மாற பண்ணுவார், ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார், உயர்த்தி அவர் மகிழ்மைப்படுத்தி உங்களை உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.